பிருத்வி, பிருத்வி, பிருத்வி நில்லு. என்னோட வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டதே இல்ல. என்னது இது? பொண்ணை கூட்டிட்டு வர போனோம், அங்க மாப்பிளையே மாறிட்டான். உண்மையா அங்க மாப்பிள்ளையா போனவன் கல்யாணமே நடக்காம அவமானத்தோட திரும்பி வந்திருக்கான். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆமா, அழகா ஒரு மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு ஆசையோட போனோம். ஆனா இங்க நம்ம முகத்தையும் யாருக்கிட்டையும் காட்ட முடியல. மத்தவங்க என்ன நினைப்பாங்க? கடைசி நேரத்துல அந்த பொண்ணு பிருத்வியை ஏமாத்திட்டான்னு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட தானே ஏதோ குறை இருக்கிறதா நினைப்பாங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. இப்ப அந்த பிரீத்தாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளை யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம பையன் மேலதானே எல்லாரும் குறை சொல்லுவாங்க. அவளை பாத்தீங்கல்ல, ரொம்ப அழகா இருக்கா, டாக்டராவும் இருக்கா. தேடி பார்த்தா கூட அவகிட்ட எந்த குறையும் இல்ல. அவகிட்ட இல்ல. இப்ப இந்த கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் நம்ம பையனை பத்தி மட்டும்தான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரு. எப்படி இருந்தாலும் சரி, உயரமா குள்ளமா கருப்பா எப்படி இருந்தாலும் பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடி. உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு ரொம்ப லக்கி தான். கரண் மாதிரி ஒரு ஜாக்பாட்டான பையன் கிடைச்சிருக்கானே. அதை விட பெரிய ஜாக்பாட் என்ன தெரியுமா? எவ்வளவு ஃபேமஸான கிரிக்கெட் பிளேயர் அவளை காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணிருக்கான். என்ன சொன்னாலும் சரி, அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே மனசு குளிர்ந்து போச்சு. அட, இவ்ளோ காதலிக்கிற ஒரு பையன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்ல? முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சுதா? என்ன முடிஞ்சதோ இல்லையோ எல்லாரும் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இந்த பிரீதா புராணத்தெல்லாம் அங்க போய் வச்சுக்கோங்க. என் வீட்டை விட்டு இப்பவே இந்த நிமிஷமே எல்லாரும் இங்க இருந்து வெளியே போயிடுங்க. அவுட், கெட் லாஸ்ட். பிருத்வி, எதுக்காக இப்படி பேசுற? நான் சொல்லதான் செஞ்சிருக்கேன். இப்போ பண்றதுக்கு நேரம் வந்துருச்சு. பிருத்வி, பிருத்வி நீ என்ன பிருத்வி, பண்ற? பிருத்வி, என்ன நான் கொஞ்சம் பண்ற நீ? சொல்றத கேளுப்பா. பிருத்வி, பிருத்வி, ஓ, வேண்டாம் பிருத்வி, பிருத்வி, அவுட். பிருத்வி, என்னப்பா பிருத்வி. பேசிட்டு இருக்க நீ? நான் என்ன பேசுறேன்னா, என்னது பிருத்வி பிருத்வின்னு ஏன் கூப்பிட்டு இருக்கீங்க? என் பேர் எனக்கு நல்லா தெரியும். இவங்க சொன்ன எதுவுமே உங்களுக்கு கேட்கவே இல்லைல்ல? இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? என்ன குறை சொல்றாங்கல்ல? நான் அவமானப்படணும், எல்லாரும் முன்னாடி தலை குனியணும். அந்த கரனை பத்தி என்ன சொன்னாங்க இவங்க? அவனுக்கு எப்பவும் ஜாக் பாட் தான் அடிக்கும். அவன் பெரிய ஸ்டார். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. அவன் பெட்டர்னா அவனை விட நான் 1000 டைம்ஸ் பெட்டர். அவன் ஜாக் பாட்னா பெரிய ஜாக் பாட். அவன் ஸ்டார்னா நான் சூப்பர் ஸ்டார். தெரியுதுல உங்களுக்கு? அண்ட் பிரீதாவை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். பிரீதா எனக்கு தான் சொந்தமா இருந்தா இருக்கா, இனி எப்பவுமே எனக்கு தான் சொந்தமா இருப்பா. புரியுதா? கேக்குதா? இப்ப முதல்ல இங்க இருந்து போங்க. நான் சொன்னது ரொம்ப சரியா போச்சு. உங்களோட பையன் சரியான பைத்தியம். பைத்தியம் மட்டும் இல்ல, நான் ரொம்பவே மோசமானவன். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கரண் பெரிய கடவுள் தானே. போங்க, அவன் வீட்டுக்கு போங்க. போய் பூஜை பண்ணுங்க, ஆர்த்தி எடுங்க. போய் அவன் புகழ்ச்சிய அவன் வீட்டுல பாடுங்க. போங்க. பிருத்வி, என்ன பேசிட்டு இருக்க நீ? வாயில சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? நான் மோசமானவன்றத காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் இல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாங்க. பிருத்வி, ஏய், பிருத்வி, பிருத்வி, போங்க. ஏய், வெளியே போங்க. பிருத்வி, போங்க சொல்லல. பிருத்வி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க போங்க. என்ன இன்னும் இங்கே நிக்கிறீங்க? உங்களுக்கு ஆர்த்தி எடுத்து பூஜை பண்ணி வெளியே அனுப்பணுமா என்ன? ஒழுங்கா வெளியே போங்க. பிருத்வி, சொன்னா போங்கன்றல. கேளு. போங்க. பிருத்வி, அவுட். என்ன பண்ற நீ? நீங்க அமைதியா இருங்க, இல்ல உங்களையும் வெளியே அனுப்பிடுவேன். போங்க போங்க. போறோம், இங்க இருக்க போறோம். இந்த வீட்டோட தண்ணிய கூட நாங்க குடிக்க மாட்டோம். இதுக்கப்புறம் உன் வீட்டுக்குள்ள வந்தா நீ சொல்லு, சரியா? தயவு செஞ்சு இனிமே இங்க வந்துடாதீங்க. இல்லனா உங்க நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. பிருத்வி, பிருத்வி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு பிருத்வி. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க பிருத்வி? Oh my god, oh my god, oh my god. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சமீர். ஒன்னு சொல்லவா? எக்ஸாமே எழுதாம நம்ம லாஸ்ட் மினிட்ல எழுதி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவோம்ல, அந்த மாதிரி வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியே நான் இப்போ ஃப்ளைட்ல போய் என்னோட லேண்டிங் அது நிலால இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா ஆரம்பத்திலே எனக்கு நல்லா தெரியுமே கர்ணனா தான் கல்யாணம் பண்ண போறாருன்னு. ஆனா உன்னால நான் ரொம்ப சோகமா இருந்தேன் தெரியுமா? உன்னை அடிக்காம விட மாட்டேன். அடிக்காத, சொல்றத கேளு. ஐ ஸ்வேர் கர்ணன் அந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. அதனாலதான் சொல்லல. சாரி. என்கிட்ட சொல்லிருந்தா என்ன இருந்திருக்கும்? அட கரண் சார் என்னோட மாமா, நான் அவரோட மச்சன்சி. அட்லீஸ்ட் நான் அந்த செருப்பு திருடுற சடங்காவது பண்ணிருப்பான்ல. அந்த உரிமையை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டல.
உன்ன அது இல்ல. ஏய் உன்னை- ஏய் அடிக்காத ஸ்ருதி, வலிக்குது. ஏய் ஏய் நில்லு. ஏய் ஸ்ருதி, நில்லுடா. சொல்றத கேளு. ஏய், அட விடு. சரளா ஆண்டி, இவ என்ன அடிக்கிறா. இவளுக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது. எப்ப பாரு விளையாட்டு திறந்தா. போய் அக்காவை கூட்டிட்டு வா. போ. போன்னு சொல்றல. போறேன். நான் போய் கர்ணனை கூட்டிட்டு சரி, வரேன். எல்லாம் தயாரா. ஜானகி ஆண்டி, எனக்கு உங்களோட பெரிய ஹெல்ப் தேவை. அட பெரிய ஹெல்ப் சின்ன ஹெல்ப் அதுக்கு தானே நான் இருக்கேன். வாங்க என் கூட வாங்க. அட வாங்க வாங்க போலாம். பிரீதா கண்ணு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ இன்னைக்கு உன்னோட நிஜ வீட்டுக்கு போற, உன் புருஷனோட வீட்டுக்கு போற. கொஞ்சம் சோகமாவும் இருக்கு. என்ன தெரியுமா? நீ இந்த வீட்டை விட்டு போனன்னு வச்சுக்கயே, அதுக்கப்புறமா இந்த வீட்ல உன்னோட அழகான முகத்தை பார்க்க முடியாது. எல்லாரும் சொல்றது உண்மைதான். பொண்ணுங்க பறவைங்க மாதிரி தான். கூண்டுல இருந்து பறந்தாங்கன்னா திரும்பி வரவே மாட்டாங்க. இதுதான் உலகத்தோட இயல்புமா. ஸ்ருதி, இத புடி. பிரீதா, உன் 2 கையாலேயும் அரிசியை எடுத்து உன் தலைக்கு பின்னாடி தூக்கி போடுமா. நீ தூக்கி போடுற அரிசிய நான் புடிச்சுக்கிறேன். ஆனா எதுக்குமா? அது எதுக்குன்னா, பொண்ணுங்க வீட்டோட லக்ஷ்மி. லக்ஷ்மின்னு சொல்றதுக்கான அர்த்தம், அவங்க இங்க இருந்தா சந்தோஷம் இருக்கும், சொத்து சுகம் இருக்கும். அந்த லக்ஷ்மிங்கிற பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போகும்போது தான் பிறந்த வீடு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே பிறந்த வீடு நிறைஞ்சிருக்கணும் தான் நினைப்பாங்க. அதனாலதான் கல்யாணம் ஆகி போகும்போது அவங்க இந்த மாதிரி அரிசியை தூக்கி போட்டுட்டு போவாங்க. அப்போ அம்மா இந்த புடிச்சுக்கும் போது பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணதா அர்த்தம். தன்னோட பொண்ணு புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட அவங்க வேண்டிக்குவாங்க. அப்படின்னா அக்கா இங்கிருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சா? ம், அக்கா நம்மள விட்டு போறாங்களா? அக்கா இந்த அளவுக்கு எமோஷனல் ஆக வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு பிடிச்ச ஸ்டாரோட தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சவரோட தானே கல்யாணம் ஆகிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். கரண் சாரோட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவரை நான் சந்தோஷமா இப்ப மாமான்னு கூப்பிடுவல்ல. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிரீதா புகுந்த வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. சமீர் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. உன்னோட இந்த பூ ஐடியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு இப்பதான் தோணுது. அட ஆமா ஆண்டி. பிரீதா, அதாவது என்னோட அன்பான பிரீதா அண்ணியோட வாழ்க்கையில இனிமே பூக்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு முள் கூட இருக்காது. உண்மையாதான் சொல்றேன். ஒரு பெரிய அன்பான குடும்பம் இருக்கும். அவங்கள
பிருத்வி, நான் எல்லாருக்கும் முன்னாடியும் எதுவுமே சொல்லல. ஆனா இப்ப சொல்லுவேன். ஒரு பொண்ணுக்காக நீ நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிட்ட. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, பண்ணிக்கலனா நமக்கு என்ன? பிருத்வி, இங்க பாருப்பா. உனக்கு இவளை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா பிருத்வி. அவ என்ன மாதிரி ஒரு நல்ல மாமியார, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை இழந்துட்டா பிருத்வி. இங்க பாருப்பா. ஆனா அவளும் நல்லவதான். ரொம்ப அழகா இருந்தா. அவளுக்கு நல்ல குணம் இருக்கு. லட்சத்துல ஒருத்தியா இருந்தா. பிருத்வி, நீ எப்படி அவளை மிஸ் பண்ண பிருத்வி? நீ எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கல? நீ எப்படி அவளை மிஸ் பண்ண பிருத்வி? சொல்லு, எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கல? சொல்லு பிருத்வி, எதுக்காக அவளை மிஸ் பண்ண? என்ன விடுங்க. எதுக்காக நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கல? ஷர்லின், அந்த மோசமான ஷர்லின், அவ விட மாட்டா. அவ உன்னை விட மாட்டா. என்னையும் அவ பைத்தியமாக்கிடுவா. என்னப்பா, எங்க போற? என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல. நான் சொல்றது கேளு. வேண்டாம், நீ வீட்லயே நான் இருப்பா. ஒண்ணு குழந்தை இல்ல, வீட்லயே உட்கார. யாரோட மனசுலயும் யாரோட மைண்ட்லயும் நான் இருக்க விரும்பல. என்ன போக விடுங்க. இல்ல பிருத்வி, நீ இப்படி இருக்க கூடாது. சொன்ன கேள். நான் நெருப்பு வச்சுக்குவேன். என்ன நானே எரிச்சுக்குவேன். என்னோட பணத்தை நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன தடுக்காதீங்க. என்ன விட்டுருங்க. பிருத்வி, விடுங்க சொல்றல. வேண்டாம் பிருத்வி. பிருத்வி, பிருத்வி, பிருத்வி நெல்லுப்பா. தயவு செய்து நான் சொல்றத கேளு பிருத்வி. நெல்லு பிருத்வி. ஒருவேளை கரண் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பிரீத்தா என்னோட என் கல்யாண விஷயத்துல நீ முடிவெடுப்பியா? எடுப்பியா? இல்லை, ஏற்கனவே எடுத்துட்டேன். பிரீத்தாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போறதில்ல.
சரிங்க 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 சரிங்க. இல்ல, இன்னைக்கு யாரையும் நான் கொல்ல மாட்டேன். இன்னைக்கு யாரையும் கொல்றதுக்கு ரவுடி அனுப்ப மாட்டேன். எனக்கு இன்னைக்கு என்னோட பேபி தேவை. நான் பேபி கிட்ட பேசணும். நான் பேபி கிட்ட பேசி ஆகணும். பிருத்விக்கு ஏன் ஞாபகம் வந்துருச்சா? ஹலோ பேபி, நான் சொல்றது கேளு. எனக்கு நீ தேவை. நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன யோசிக்கிறேன் தானே நீ யோசிச்சுட்டு இருக்க. உனக்கும் பிரீத்தாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நான் இங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. உன்னோட எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹேவ் ஃபன். நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பல. பிரீத்தாக்கு தலை கட்டிட்டல. என்னை விட அவளை தானே நேசிக்கிற. என்னை விட உனக்கு பிரீத்தா ரொம்ப முக்கியம்ல. அவளுக்காக நீ என்னையும் ஏமாத்தினவன் தானே. நல்ல வேலை அந்த பிரீத்தாவோட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க ஒரு மேக்னெட் மாதிரி என்னைய ஓட்டிட்டு இருந்திருப்ப. என்னை எப்ப பத்தில கடுப்பேத்திட்டு இருந்திருப்ப. என் போனை கட் பண்ணிட்டா. இவ்வளவு தைரியம் அவனுக்கு. திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவனுக்கு எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்குங்கறத சுத்தமா மறந்துட்டான். இல்ல, இப்ப என்னால உங்ககிட்ட பேச முடியாது. நீ ரொம்ப கோவமா இருக்க, அதனால என்கிட்ட மரியாதை பேசுறல. இனி இப்ப என்கிட்ட பேசுனல, அதெல்லாம் கோவத்துல பேசுனது தானே. நீ உன் வெறுப்பை காட்டுறல. என் மேல கோவமா இருக்கிறதுனால தான் நீ உன்னோட வெறுப்பை எனக்கு காட்டுற. உண்மை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன காதலிக்கிறல இல்லையா? என் போன் எடுக்க மாட்டேங்கிறல்ல. சரி, எடுக்காது. என்னைக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதோ அன்னைக்கு எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்ல போறேன். பாத்துக்கிட்டே இரு.